ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன, அதை எப்படி நம்ம செய்யணுன்றதை பற்றி பார்க்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இதை ஸ்நாக் டைமாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அண்ட் பட்டரும் சேர்த்து இருக்கிறோம். ஸோ இது எப்படி செய்யலாம், இதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் என்னோட பையனுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அவனுமே இந்த ரெசிபியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். அதனால தான் உங்ககிட்ட இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு ஃபுல் சைஸ் பனானா வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிரும் இல்லையா, நான் அந்த மாதிரி போடலை, நான் கூழ் மாதிரி ஆக்கலை. ஜஸ்ட் அந்த கடிப்படுற மாதிரி தான் நான் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் வந்து தோசை பேட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட தோசை மாவு இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தோசை மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தோசை மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து பட்டர் வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். இப்படி நான் தோசைக்கல்லை தீர்த்துறதுக்கும் பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அன்சால்ட்டட் பட்டர். ஓகேங்களா, நீங்கள் பட்டர், வாழைப்பழம் இது எல்லாமே வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் நான் இது வந்து ஆட் பண்ணி இது செய்கிறேன். இப்போ நம்ம தோசையாக குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது நீங்கள் பேன் கேக் செய்வீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு இது 2 பக்கமும் நல்லா வந்து குக் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு பட்டர் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பட்டரை உருக்கிட்டு கூட நல்லா ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் அப்படியே வந்து போட்டுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான பனானா பட்டர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நான் டெக்ஸ்சர் வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன். இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் நம்மளோட சேனல் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.